உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திராவிடர் விடுதலை கழகம் அதன் தலைவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரியார் தேர்தல் அரசியலில் அக்கறை இல்லாதவர். அதை தன்னுடைய தொடக்க நாளிலிருந்து அதை உதறி தள்ளியவரும் கூட. காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் முடிவு செய்தது, மொழிவழி மாநிலங்கள்லாம் பின்னால் பேசப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி மொழி வழியாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை நாக்பூர் மாநாட்டில் 1920 எடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை தனியாக உருவாகிறது. அதனுடைய முதல் தலைவராக இருந்தவரும் பெரியார் தான். ஆனால் காங்கிரஸ் தேர்தலில் ஈடுபடலாம் என்று 1920 தான் பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்கிறது, தேர்தலை அறிவிக்கிறது. அப்போதே தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொன்னவர் தான் பெரியார். காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாது, நம்முடைய கருத்து என்னவோ அதை எடுத்துச் செல்வதும் மக்களிடம் பரப்புவதும் தடையாக இருக்கட்டும் என்று சொன்னார். ஆனால் இங்கிருந்த சில பார்ப்பனர்லாம் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி என்று ஒன்றை தொடங்கினார்கள். அதன் பேரால் தான் தேர்தலில் போட்டியிட்டார்கள். அப்போ அது மட்டும் அல்ல, அடுத்து அவர் ஒரு திரும்பவும் அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத பெரியார் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம், சிறை தண்டனை பெறுகிறார், சிறையில் இருக்கிறார், பெல்லாரி சிறையில் இருக்கிறார். நீதி கட்சி அப்பொழுது தலைவர் இல்லாத கட்சியாக இருக்கிறது. கடைசியாக இருந்த பொப்புளி அரசர் வெளிநாட்டுக்கு போய்விட்டார், கழக பணி ஒன்றும் நடக்கல. அப்ப அடுத்த தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்கிற போதுதான் பெரியாரை போய் தேடி போய் பெல்லாரி சிறையில் இருந்த பெரியாரிடம் சரைட்டி பன்னீர்செல்வமும் கியாபே விஸ்வநாதனும் போய் நீங்கள் நீதி கட்சிக்கும் தலைவராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சிறையில் இருந்த பெரியார் தான் நீதி கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது 1920 36 வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி இருந்தது, ஆனா இங்கு மட்டும்தான் நீதி கட்சி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்கமாய் கருதப்படுகிற ஒரு அரசியல் கட்சி, அதன் தலைவராகவும் பெரியாரானார். அப்ப தேர்தல் நின்று ஆட்சியை பிடித்து அரசமைக்கிற கட்சி. ஆனால் அவர் தலைவராக இருந்து விடுதலையாகி வந்து நடந்த முதல் செயற்குழுவிலே முடிவு செய்கிறார்கள், இனிமேல் இந்த கட்சி தேர்தலில் போட்டியிடாது என்று முடிவு செய்கிறார். அப்ப நம் கருத்தை வலிமையாக எடுத்துச் செல்வதற்கு தேர்தல் என்பது தடையாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவையெல்லாம் உதறி தள்ளிய பெரியாரின் இயக்கம் தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பேசுவதை பற்றி ஒரு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றிலும் தேர்ந்தெடுக்கப்படுவதன் கடமையை செய்கிறார்களா இல்லையா என்பதில் யார் ஓரளவுக்காவது செய்கிறார்கள் என்றுதான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நாம் வழக்கமாக சொல்வதுண்டு, தேர்தலில் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, போட்டியிடுபவர்கள் நல்லவரை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அது கத்தோலிக்க மதம் தான் போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கும். ஆள் யாருன்னே சொல்லாம எழுதி போட்டு அதில் அதிகமாக வந்தவர் போப்பாவார். அங்க மட்டும்தான் நல்லவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும். இங்க அப்படி இல்லை, போட்டியிடுபவர்கள் நல்லவரை தேர்ந்தெடுக்க முடியும், நமக்குள்ள வாய்ப்பு. நல்லவராக இல்லை என்றால், கெட்டவர்களாக இருந்தால் கொஞ்சம் குறைஞ்ச கெட்டவரை தேர்ந்தெடுப்பது, அதுதான் நமக்குள்ள வாய்ப்பு. அதுக்கு மேல நமக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் தேர்தலுடைய நிலை. அதனால் பல நேரங்களில், அதுவும் சட்டமன்றம் என்பது, நீங்கள் ஊராட்சி மன்றத்தில் உறுப்பினராக வேண்டும், தலைவராக வேண்டும் என்றால் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் சட்டமன்றத்தில் ஆவதற்கு அந்த தகுதி தேவையில்லை. நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தேவையில்லை. பூலந்தேவி எழுத படிக்க தெரியாது, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனா ஊராட்சி மன்றத்தில் தலைவராக இருக்க முடியாது, எழுத படிக்க தெரிஞ்சாதான் தலைவராக இருக்க முடியும். இந்த நிலையில் உள்ள தேர்தல் தான் இப்ப நாம் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிற தேர்தலாக இருக்கிறது. ஏன் நாம் அக்கறை எடுத்துக்கொண்டு இதற்கான ஒரு கூட்டங்களை கூட்டி அதை பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது? பெரியார் தன்னுடைய தேர்தல் முடிவுகளை எப்போதும் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதை முடிவு செய்வார். சில தேர்தல்களில் அவராக பறந்து பயணம் செய்து அதை பற்றி பேசியும் இருக்கிறார். அவர் சொல்லுவார், தேர்தலில் எப்படி முடிவு செய்வார் என்றால், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் அவருடைய தேர்தலுடைய குறியதுதான். யார் வரக்கூடாதுதான், வர்றவரை பற்றி அவர் கவலையே இல்லை. யார் வரக்கூடாது என்பதை முடிவு செய்துதான் தேர்தலிலே முடிவெடுப்பார்.
அது வரக்கூடாதவரை விரட்டி அடிப்பதற்கான முறைதான் அது. அப்படித்தான் பல நேரங்களில் தன்னுடைய தேர்தல் முடிவுகளை வைத்திருப்பார். கடைசி நேரத்தில் கூட 72ல எம்ஜிஆர் ஆட்சியை விட்டு போனார், மன்னிக்கணும், கட்சியை விட்டு போனார், புதிதாக கட்சி தொடங்கினார். அப்போ ஒரு கூட்டத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. பெரியாரிடம் ஒரு பழக்கம் இருந்தது, பேசி முடித்தவுடன் அவர் கேட்பார், நான் பேசியதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்று சொல்லுவார். அப்பதான் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு முடிக்கிறார். உடனே எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். ஒவ்வொரு கேள்வி, ஊழலை பற்றி கேள்வி, பல கேள்விகள் வருகிறது. கடைசியா சொல்றாரு, நீங்கள் தேர்தலில் எப்பவுமே ஜெயிக்கிறவங்க தான் ஆதரிப்பீங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்ன உடனே பெரியார் சொல்லுவார், ஆமா என்று சொல்லுவார். எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்த நினைக்கிறேன். எனக்கு சட்டம் இயற்றுகிற அதிகாரம் கிடையாது, நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் கிடையாது. அதுக்கு யாராவது ஒருத்தர் ஆதரிச்சுதானே தீரணும். இந்த ஆளை திட்டிட்டு இருக்கேன், எம்ஜிஆர் சொல்றாரு. இந்த ஆள் ஆட்சிக்கு வந்து ஜெய போட்டா 4 காரியம் நடக்கணும்னா ஆதரிச்சுட்டு போறேன், எனக்கு என்ன வீண்டுக்கா, நான் கட்சி நடத்துறேன் என்று பெரியார் இதில் பதில் சொல்லுவார். என்று சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுவார், ராஜாஜியை விரட்டி அடித்தவர் நாங்கள் தான், அவர் ஆட்சியில் இருந்தார். 39 நாங்க தான் விரட்டி அடிச்சோம், 53 நாங்க தான் விரட்டி அடிச்சோம், எல்லா கட்சியும் நான் ஆதரித்து விடவில்லை என்று பின்னால் சொல்லுவார், தொடக்கத்தில் சொல்லுவார். எனவே அப்படிப்பட்ட தேர்தலில் சில செய்திகளை நாம் பேசுவதற்காக வந்திருக்கிறோம். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கு அல்லது அதற்கு முன்னால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயர் கொள்ள அதனுடைய நடத்தின ஏட்டின் காரணமாக பெயர் வந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்புறம் நீதி கட்சின்னு தமிழ்ல மொழிபெயர்த்துக்கிட்டோம். அந்த கட்சியின் கொள்கை என்ன என்பதிலிருந்து நாம் வர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கட்சியை நடத்தியவர்கள், உருவாக்கியவர்கள் பெரிய பணக்காரர்கள், எல்லாம் ஜமீன்தார்களும் மிட்டாதாரர்களும் அரசர்களும் சமஸ்தானாதிபதிகளும் தான் இருந்தார்கள். அதிகமாக அவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் ஆதரித்தார்கள், அவரெல்லாம் சேர்ந்து இயக்கத்தை தொடங்கினார்கள். ஆனா அவங்களுடைய பார்வை முழுவதும் அடித்தட்டு மக்கள் மீது இருந்தது. அவர்கள் ஜமீன்தாராக இருந்திருக்கலாம், ஆனால் உரிமையற்றவர்களை பற்றி சிந்திக்கிற ஜமீன்தார்கள், சிந்திக்கிற சமஸ்தானவாதிகள் அப்படித்தான் இருந்தார்கள். நீதி கட்சி தொடங்குகிற போது அதன் அறிக்கை ஒன்று படிக்கப்பட்டது. அதை படித்தவர் சர்க்குட்டி தியாகராயர். அவர் பேராளதான் இன்னைக்கும் பாப்பான் டி நகர், அவங்களும் டி நகர் தான் சொல்லிட்டே இருக்கோம். தியாகராயர் நகர் என்று சொல்லப்பட விருப்பம் இல்லை அவனுக்கு. அது டி நகர்னா நாம என்ன ஒரு பேரை மறந்து டி நகர் ஆக்கி விட்டோம். அந்த தியாகராயர் படிக்கிற போது சில செய்திகளை முன்வைத்தார். அந்த செய்திகள், முதலாவது செய்தி, இந்த நாட்டில் வரி செலுத்துவர்கள் அப்ப இருந்த மக்கள் தொகையை சொல்லுகிறார், 41.5 மில்லியன் என்று சொல்லுகிறார். அப்ப அது ஆங்கிலேயர் காலத்தில் அந்த கணக்கு 4,15,00,000 பேர் நாம் இருக்கிறோம் சென்னை மாகாணம் முழுதும். அதில் நாம் எல்லாவற்றையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் அந்த 1.5 மில்லியன் கூட்டம் தான். யாருன்னா 15 லட்சம் மக்கள் கூட்டம் கூட இல்லாத அவர்கள் தான் எல்லாவற்றையும் தூய்ப்பவர்களாக, அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பில் மட்டுமல்ல, அதிகாரத்தில் மட்டுமல்ல, கல்வி நிலையங்கள் ஆசிரியர்களாக, பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, எல்லா இடத்திலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். எப்படி அந்த வாய்ப்பு வந்தது? எப்படி அவர்களுக்கு வந்து நமக்கேன்னு இல்லாமல் போய்விட்டது? இந்த கேள்வியெல்லாம் வச்சுதான் ஒரு இயக்கமே பின்னால் அவர்கள் பேசினார்கள். அதைத்தான் பெரியாரும் பேசினார். நமக்கென்று ஒரு மதம் என்று இன்று வரைக்கும் சொல்லிட்டே இருக்கான். நான் இந்து இல்லை என்று நான் சொல்லிக் கொள்ளலாம், சட்டம் ஒத்துக்கொள்ளாது. நான் இந்து தான் சட்டத்தில். யாரெல்லாம் இந்துங்கிறதுக்கெல்லாம் எல்லாரும் இதுதான் சொல்லிட்டான். கொஞ்சம் பேரை மட்டும் இல்லைன்ட்டான். கிறிஸ்தவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் இல்லை, பார்சிகள் இல்லை, யூதர்கள் இல்லை, மற்ற எல்லாரும் இந்துதான். அவன் பௌத்தனாக இருக்கலாம், சீக்கியனாக இருக்கலாம், சமணனாக இருக்கலாம், அவனும் இந்துதான் என்றுதான் நம்ம சட்டம் சொல்லுகிறது. அப்ப நாங்களும் இந்துதான். ஆனால் இந்து மத சாஸ்திரங்கள் என்ன சொன்னது? எழுதிய சாஸ்திரங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி வச்சான், புராணங்களை எழுதி வைத்தான், புராணங்கள் வழியாக அதை சொல்லி வைத்தான், நம்ப வைத்தான். வேட்டையாடுகிற ஒருவன் வில்வத்தை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவன் தொழிலே வேட்டையாடுறவன், அவன் வில்வத்தை கற்றுக்கூடாது என்கிறான். அவன் சொல்லி கூட கொடுக்கல, சொல்லி கொடுக்காமலே கற்றுக்கொண்டான். உங்களை நினைச்சுக்கிட்டே கத்துக்கிட்டேங்கிறான். அவன் உங்க படத்தை வச்சுக்கிட்டே படத்தை வச்சு என்ன கத்துறான்? சும்மா டூ கூட்டுறான், அவன் நிஜமா நம்பிட்டு உன் விரல கொடுறான்ட்டான். இவனை பார்த்து எப்படிங்க கத்துக்க முடியும்?
சொல்லி கொடுத்தாலே நம்மளால வரமாட்டேங்க. ஆனால் அப்படி சொன்னார்கள். அவன் ஒரு மரியாதைக்கு சொல்லிருக்கான், ஐயா உங்களை நினைச்சுக்கிட்டே கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கான். சரி டியூஷன் ஃபீஸ் எங்கன்னு கேட்டிருக்கான். இல்ல அதுக்குதான் கட்டை விரலை வெட்டி கொடு என்று கேட்டிருக்கிறார். அப்படிதான் நம்ம கதை நமக்கு சொல்லி இருக்கு. நீ வேட்டையாடுகிற குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அரச குலத்தை சேர்ந்தவனை போல வில்வத்தை கற்றுக்கொண்டு விட முடியாது. நீ சும்மா சும்மா அடி முட்டாள்தனமா அடி கிடைச்சா போகட்டும், எல்லாம் போகட்டும், அவ்வளவுதான். நீ அதுக்கு மேல நன்றாக கற்றுக்கொள்ள கூடாது. நீ கதையெல்லாம் சொல்லி வச்சான்ல, சாமி கும்பிடக்கூடாதுன்னு தான். நம்ம சம்புகனை பற்றி பாடலில் தொடர்கள் பாடினார்கள். என்ன பாடினாங்கன்னா, சம்புகன் அவன் என்ன பண்ணான், சாமி கும்பிட்டான். தவம் பண்றதுன்னா என்னங்க, ஒரு நிலைப்படுத்தி கும்பிடுறதுதான், வேற என்ன செஞ்சான். நீ கும்பிடக்கூடாதா? அரசு ஊழியர்கள்லாம் தோழர்லாம் பொறியாளர் சங்கத்துல வந்திருக்காங்க. இவர் நேரா மன அனுப்பி விட்டா கேட்பான், த்ரூ ப்ராப்பர் சேனலையா அனுப்பலாம். இவர் அனுப்பிச்சு அவரோட ஃபார்வர்டு பண்ணி அடுத்து பண்ணித்தான் போகணும் மேல. இவர் நேரம் அனுப்பிடக்கூடாது. நீ கடவுளை கும்பிடனா த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் போகணும். எங்கிட்ட சொல்ல, நான் சாமி கிட்ட சொல்றேன். நீ நேரா கூப்பிட கூடாது. இந்துக்கள் தான் எச்சரிக்கையா இருக்கணும். பிஜேபி ஆட்சி முழுமையா வந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு. நீ நேரா சாமி கும்பிடக்கூடாது. அவருக்கு ஐயர்கிட்ட சொன்னா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். ஏன்னா சர்வசக்தி சாமிக்கு உண்டு. நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு மாதேஸ்வரமலை திருவிழா பெருசா நடக்கும். நாங்க பெரிய பலகையில வைப்போம். அப்போ இனாகுலேஷன் சென்டர்னு ஊசி போடுவான் உட்காந்துட்டு முன்னால. கடை மருந்து ஏதாவது வந்த கால்ரா வந்துற போன்னு போடுவான், தடுப்பூசி போடுவான். நாங்கள் பெரிய பலகையை வச்சிருப்போம். மாதேஸ்வரனுடைய படத்தெல்லாம் போட்டு மேல ஓம் ஸ்ரீ மாதேஸ்வரா ஸ்ரீ மாதேஸ்வரம் போட்டுட்டு, பக்தர்களே எனக்கு சர்வசக்தி உண்டு, உங்களுக்கு கேட்கிற வரத்தை கொடுத்தேன், காலராவை மட்டும் என்னால தடுக்க முடியாது, தயவுசெய்து இங்க ஊசி போட்டுக் கொள்ளுங்கள்னு நாங்க வைப்போம். அவ பலகை எல்லாம் வைப்போம். ஏன்னா கால்ரா ஊசி போட வர்றாங்க. டே அப்பா நீ என்னமோ நம்பி தொலை, எனக்கு கால்ராவை என்னால தடுக்க முடியாது, நீ பெருசா இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வா, இப்படி எல்லாம் வைப்போம். கடவுளுக்கு அது கடவுள் இவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம நாய் கூட 3 மாசத்துல உட்கார எந்திரிக்குது. இந்த கடவுள் இங்க வந்து 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் தமிழ் தெரியாதுங்கிறான். எவ்வளவு மூடத்தனமான கடவுள், முட்டாள் கடவுளை வச்சுக்கிட்டு நம்ம இவன் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தன் சொல்றான். அதை அப்போது சொல்லி வைத்தான். சம்புகன் கதையில் சொல்லி கும்பிட்டதற்காக தலையை வெட்டினான். அப்ப நம்மால எப்படி படிப்பான், எப்படி அனைத்திச்சாரி அச்சகரை பத்தி நினைப்பான், எப்படி முடியும்? இந்த கொடுமைகளுக்கு எதிராக எழுந்ததுதான் சுயமரியாதை இயக்கம், பார்ப்பனலாதார இயக்கம். ஏன் எங்களுக்கு அது இல்லை? இந்த நாட்டு மக்கள் தானே இந்த நாடு இயங்குவதற்கான அனைத்து வரியும் 40 மில்லியன் மக்களாகிய நாங்கள் கொடுக்கிறோம். ஆனா 4 கோடி மக்களாகிய நாங்கள் தருகிறோம், 15 லட்சம் மக்களாகி நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்ற கேள்வியோடு தொடங்கியதான் இந்த இயக்கம். அப்ப இந்த இயக்கம் யாரை பற்றி எண்ணியது? வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களை, வாய்ப்பு தடுக்கப்பட்டவர்களை, வஞ்சிக்கப்பட்டவர்களை அதிகாரப்படுத்துவதும் அவர்களை தகுதிப்படுத்துவதும் தான் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்படித்தான் இந்த இயக்கம் தொடங்கியது. அறிக்கையிலே அவர் சொன்னார், பல கணக்குகளை சொன்னார். காங்கிரஸ் ஒரு கட்சி, இப்ப பாக்குறமே அந்த கட்சிய தொகுதிக்கு 1000 பேர் இருப்பான். அவங்க பண்ற தொந்தரவு தாங்க முடியாம நான் பார்த்துட்டு தானே இருக்கான். அந்த கட்சி தொடங்கியப்பட்ட போது இந்திய விடுதலைக்கு தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. அது குடியிருப்போர் நல சங்கம் மாதிரி ஒரு சங்கம், ரெஜிஸ்டர்டு பாடி. பெட்டிஷன் கொடுக்கிறது லெட்டர் பேட் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க தீர்மானங்கள் வழியாக அரசிடம் கோரிக்கை வைப்பதுதான் அந்த கட்சியினுடைய வேலை. முதல் மாநாட்டிலே தீர்மானம் போட்டான், இந்திய பணிகளை இந்திய மயமாக்கு என்பது அவன் கோரிக்கை. எங்களுக்கு வேலை கொடுற வேலையில் நம்மவர்கள் இருந்தார்கள். ஆனா நிர்வாகத்துறையில் டெப்டி கலெக்டர் ஆக முடியாது, அதுக்கு கீழே இருக்கலாம். காவல்துறையில் நீங்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆக முடியாது, அது வரைக்கும் நீங்க போகலாம். மற்ற பணிகள் நமக்கு வாய்ப்பே இல்லை. அதையும் எங்களுக்கு கொடு. பிரிட்டிஷ்காரன் தான் இருந்தான். அப்ப அது எங்களுக்கு கொடு என்று கேட்டான். அவன் கொஞ்சம் ஆங்கிலேயன், இவன் மாதிரி எல்லாம் இல்ல, நம்ம மக்கள் தானே எல்லோரும் கற்றுக்கொள்ளட்டும், சரி உனக்கும் தர்றேன். 92 உத்தரவு போட்டான், நீங்களும் ஐசிஎஸ் தேர்வு எழுதலாம். இப்ப ஐஏஎஸ் மாதிரி அப்ப ஐசிஎஸ் எழுதலாம் என்று கொடுத்தார்கள், எழுதினார்கள். பல மாவட்ட ஆட்சி ஐசிஎஸ் பதவி பெற்றார்கள். சென்னை மாகாணத்துல ஒரு கணக்கு, அவர் தியாகராயர் பேசியது, அந்த அறிக்கை பார்ப்பனலாதார பேரறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்றதற்கு பெயர். அதில் படித்தார்,
இந்த மாநிலத்தில் 1892 இருந்து 1914 வரை 16 பேர் இந்த மாநிலத்திலிருந்து மாவட்ட ஐசிஎஸ் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். அதில் 15 பேர் பார்ப்பனர்கள். இன்னொரு ஆள் நினைச்சான் நம்மால என்ன, அவன் இந்து அல்லாத மற்றொருவன். நம்மால 15 பேர் அவன் தான். இன்னொரு கணக்கையும் நான் சொல்வேன். நீட் தேர்வை பற்றி இப்ப பேசுகிறோம். நீட் இல்லாத இறுதி தேர்வு நடந்தது 2016. 2016ஆம் ஆண்டு தான் நீட் இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடந்தது. அப்போது அந்த மருத்துவ சேர்க்கையில் மதிப்பெண் அடிப்படையில் தான் எடுப்பான். நாம என்னமோ ஃபெயில் ஆக கொடுக்குற மாதிரி இடஒதுக்கீடு வந்துதான் தகுதி கெட்டு போச்சும்பா. பொது போட்டி என்கிற பொது போட்டிக்கு கொடுத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னா 199.25 வரைக்கும் அவன் பொது போட்டி 200க்கு அப்ப மதிப்பெண் போட்டான். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 198.75 அவனோட அரை மார்க் கம்மியா வாங்கினான். 200க்கு அரை மார்க், 100க்கு 1/4 மார்க் தான். கடைசியாக பழங்குடியினர் தான் அது குறைவான மதிப்பெண் வாங்குவார் சொல்லுவார்கள். அவர்களுக்கு நான் கட் ஆஃப் மதிப்பெண் 182. கடைசி அதுதான் 184. அப்ப நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 97 மதிப்பெண் வாங்கி இருக்கிறேன். மன்னிக்கணும், 91 மார்க் வாங்கியிருக்கான். 92 184. 92 வாங்கினவன் தகுதி இல்லாதவன் சொல்லிட்டான். ஏதோ ஃபெயில் ஆனவனுக்கு எல்லாம் எம்பிபிஎஸ் கொடுக்குற மாதிரி தகுதியே போயிடுச்சுங்க. காரணம், படித்தது வந்திருந்தா அதிக மார்க் வாங்கலாம், அல்லது காப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதிக மார்க் வாங்கலாம், பிட் அடிக்க வாய்ப்பு இருந்தா அதிக மார்க் வாங்கலாம். திருத்துறப்ப வீட்டுல சண்டை இல்லாம இருந்தா நல்லா மார்க் போடுவான். சின்ன குழப்பம் வந்துருச்சுன்னா கூட குறைச்சு போட்டுருவான். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு முடிவு செய்தார்கள். அதைத்தான் தகுதியற்றவர்களாக நம்மை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 91 வாங்கினவன் தகுதியற்றவன் என்று சொன்னான். அப்படியே வச்சுக்கியா, நம்மால் விடல. பெரியார் கூட முதல் 1925 எழுதினார். என்ன எழுதினார் தெரியுங்களா? இன்று தேர்வு பரீட்சை அந்த மொழியில் எழுதினார். இன்றைய பரீட்சையில் எதை முடிவு பண்றான் என்றால், மாணவனின் அறிவாற்றலை சோதிப்பதில்லை, அவனுடைய நினைவாற்றலை சோதிக்கிறார்கள் என்று எழுதினார். அவன் மாணவன் நல்ல மாணவனா குறைவான தகுதி குறைவானவன் எது முடிவு பண்ணதுன்னா, அவர் அப்ப பழைய மொழியில் சொன்னார், அவனுடைய ஞாபக சக்தியை பற்றி அக்கறைப்படுகிறானே தவிர அவனுடைய அறிவாற்றலை பற்றி அக்கறைப்படுவதே இல்லை. அதுதான்டா மதிப்பெண். இதை வச்சுக்கிட்டு தான் பண்றான். இந்த மதிப்பெண் முறை வேண்டாம், எங்களுக்கு பங்கு கொடுனாரு. இல்ல மதிப்பெண் தானே, சரி பார்க்கலாம்டா மதிப்பெண் எழுதுறா. நம்மளால 100க்கு 100 வாங்க ஆரம்பிச்சிட்டான். 2016 நான் சொல்லுகிறேன், அப்போது மருத்துவக் கல்வி 200க்கு 200 கொஞ்சம் பேர் வாங்கினான். 17 பேர் வாங்கினார்கள். 200க்கு 200 மதிப்பெண் வாங்கினோம். 17 பேர் 2016. அதில் 16 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், பட்டியலினத்தவர், பட்டியலின அருந்ததியர், இவங்க எல்லாமே இருந்தாங்க. அதுல அந்த 16 மன்னிக்கணும் 15 பேர், 2 பேர் மட்டும் வேற ஆள். 2 பேர் யாரா பாப்பானா இருப்பான்னு நினைச்சுக்காதீங்க. திராவிடன் என்ற மாணவன். அவன் யாரா இருப்பான்? கிறிஸ்துவ தாய்க்கும் இஸ்லாமிய தகப்பனுக்கும் பிறந்த திராவிடன் என்ற மாணவன். அவன் பழனியில நம்ம பெரியார் இயக்க தோழன். இன்னொருத்தர், அவன் நம்மால் இல்ல, ஆனா பாப்பானும் இல்ல, இடஒதுக்கீட்டுக்குள் வராத வரம்பை சேர்ந்த சைவ பிள்ளை. அப்போ 1914 16 ஒரு ஆள் கூட நம்மால் இல்ல. 2016 17 அவன் ஒருத்தம் கூட இல்ல, பூரா நம்மால். இந்த இடைப்பட்ட 100 ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பதுதான் திராவிட இயக்க வரலாறு. இடைப்பட்ட இந்த 100 ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பதுதான் திராவிட இயக்க வரலாறு. எப்படி திடீர்னு அறிவு வந்துருமா? கடவுள் வந்து வரம் கொடுத்தாரா? என்ன செய்தார்? அப்போ நம்மை கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினார்கள். பள்ளிகள் தேவை. உங்களுக்கு நீதி கட்சி ஆட்சியில் தான் ஏராளமான பள்ளிகளை தொடர்ந்தார்கள். நீதி கட்சி ஆட்சியில் தான் குற்ற பரம்பரை என்று சொல்லப்பட்டவர்களுக்கெல்லாம் தனியான பள்ளிகள் அமைத்து, தனியாக நிதி உதவி செய்து, தனியாகவே அவங்களுக்கு துறையை வகுத்து கொடுத்தார்கள். தனி பள்ளி அவர்களுக்கு நிறுவப்பட்டது. நீங்க நினைக்கிற முக்குளத்தோர் மட்டுமல்ல, ஏராளமான ஜாதிகள் அதில் இருந்தன. நம்மால குற்றப்பரம்பரைனா முக்குளத்தோர் மட்டும் நினைச்சுவான். எல்லா ஜாதியும் இருந்தது. அது என்ன ஜாதின்னு வேண்டாம், அது வேற வருத்தப்படுவாங்க.
எல்லாரும் நிறைய சாதிகள் இருந்தன. அப்போது தனிப்பள்ளிகள் தொடங்கப்பட்டன. அந்த பள்ளிகளும் அவர்களுக்கான வாய்ப்புகள், கல்வி வாய்ப்பு, படி, அவர்களுக்கான சலுகைகள் என்பது உரிமைகளுக்கு தான் அந்த சலுகை என்ற சொல்லை சொல்லுகிறேன். நியாயமா உரிமைகள் தான் சொல்லணும். பெரியார் கேட்டார், எங்களுக்கு அந்த வேலைலாம் வேண்டாப்பா, 100 வேலை இருக்குதா, அவனுக்கு 3 கொடுக்குற, எங்களுக்கு ஆட்சேபமே கிடையாது, அவனுக்கு கொடுக்குற 3, எங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை அதை கொடுத்துரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கு ஏன் பேசிட்டு இருக்கிற? இதுதான் வகுப்புரிமை என்பது. இடஒதுக்கீடு அல்ல, வகுப்புரிமை வேறு, இடஒதுக்கீடு வேறு. 100ஐயும் பிரிச்சு கொடுங்கிறது தான். 100ஐயும் பிரித்து கொடுத்தார்கள். 1900 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து முதல்ல 20 தேர்தல், 20 நீதி கட்சி. நம்ம கடலூர் சுப்பராயல் ரெட்டி தான் முதலமைச்சர். உடல்நல கேட்டால் அவர் 3 மாசத்துல போயிட்டாரு. அடுத்த ஒரு முதலமைச்சராக பனகலரசர் வந்தார். 2001 மார்ச்ல ஒரு சட்டம் நிறைவேற்றினார்கள். டிசம்பர்ல தேர்தல், 3 மாசத்துல ஒரு பெண்களுக்கு வாக்குரிமை உண்டு என்பது அந்த சட்டம். அது வரைக்கும் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. சென்னை மாகாணத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை உண்டு என்ற சட்டத்தை 1921ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஏற்றினார். இந்தியாவில் வேற எங்கும் இல்லை. தமிழ்நாட்டை பார்த்து, திராவிட இயக்க ஆட்சியை பார்த்து 1923ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் வந்தது சட்டம். கொண்டு வந்தான். அதற்கப்புறம் வந்தது அந்த சட்டம். அடுத்தது 28, அதுக்கு முந்தி சில முறைச்சு சென்றால் கூட, கொஞ்சம் செஞ்சா கூட 28 ஒரு உத்தரவு போட்டாங்க, வகுப்பு வாரி ஆணை. பார்ப்பனர்களுக்கு நிறைய இடம் 12 பங்கா போட்டான். நம்ம கிராமத்துல கறி போட்டா கூறு போடுறேன்பான், ஆளுக்கு ஒரு கூறு எடுத்துக்கிறாங்கிற மாதிரி 12 கூறு போட்டு பாப்பானுக்கு 2 கூறு கொடுத்துட்டான். 2 வச்சுக்க நீ அப்படின்னா 16% அவனுக்கு வருது. பரவாயில்ல, 16 எடுத்துக்கோ. நீ 100 நின்றுட்டு இருந்தவன் 16ஆவது எடுத்துக்கோ. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு, அடுத்தது இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தீண்டாதாருக்கு என்றெல்லாம் பிரித்து கொடுத்தார். அப்ப தீண்டாதாரர்களுக்குன்னு 8 விழுக்காடு தான் கொடுக்கப்பட்டது. 1 பங்கு, அது 12ல் 1. இஸ்லாமியருக்கு 1, ஐரோப்பியர்களுக்கு, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. திரும்ப அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தார்கள். பிற்படுத்த பார்ப்பனலாதார்னா பூரா 5 ஜாதி. பெரியாரே பேசி இருக்கிறார். 6 ஜாதி ஜாயம் எல்லா வேலையும் எடுத்துக்குது. பார்ப்பனர் அல்லாதார்னா பிற்படுத்தப்பட்டவரும் தனியா பிரி. திரும்ப பிரிச்சாங்க, பங்க மாத்தி போடு. 12 பங்கு 14ஆக போட்டார்கள். 14ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 2 பங்கு, அது 14 விழுக்காடு. அதே நேரத்தில் தீண்டாதாருக்கு 2 பங்கு, அவர்களுக்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டது. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு 1 பங்குன்னு வைத்தான். 7, 7, 2. இப்படியெல்லாம் பங்குகளை பிரித்துத்தான் மெல்ல மெல்ல நமக்கு வேலை. என்ன மதிப்பெண்ணும் பாஸ் பண்ணா போதும் இல்ல. பெரியார் கேட்பார், நாங்கள் படித்த காலத்தில் எங்களுடைய சான்றிதழ் புத்தகத்துல குத்துவான் ஒரு மாத்திரை, ஒரு முத்திரை. இப்ப தேர்ச்சில் 35 வாங்கினா போதும். ஆனால் அறிவியல், கணக்கு, ஆங்கிலம் 3ம் சேர்ந்து 120 வாங்கி இருக்கணும். 35, 3, 105 தான் வரும். 120 வாங்கினா அந்த மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு முத்திரை குத்துவார்கள். எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் இன்டு காலேஜியட் கோர்சஸ், கல்லூரி வகுப்புகளில் சேருவதற்கு தகுதியானவர் ஒரு குத்துவான். பெரியார் தான் கேட்டார், நீயே குத்துறல்ல, அப்புறம் என்ன மேல் மார்க்கு கீழ் மார்க் என்ன? கல்லூரி தகுதியானவன் நீயே சான்றிதழ் கொடுத்து விட்டாய். என் பையனுடைய மதிப்பெண்ணை என் பாக்குற, எங்க பங்க கொடு, எங்களுக்குள்ள பாத்துக்க, மேல் கீழ். எனக்கு பிற்படுத்தப்பட்டது கொடுக்குறியா, இதுல யார் அதிக மதிப்பெண் பெற்றவனா கொடுத்துட்டு போ. பட்டியலிடத்துல பாக்குறியா, அதுல யார் அதிக மதிப்பெண்ணா உங்களுக்கு பார்த்துட்டு போ. மற்றவனோட ஒப்பிட்டு பார்க்காது. இத்தனை வருஷமா என் காலை கட்டி போட்டு அவுத்த உடனே அவனோட ஓடுறான்னா நான் எப்படி ஓடுவேன்? ஓட முடியாது. நான் கொஞ்ச நாள் ஆகணும், கால் மருத்து போனதெல்லாம் வாங்கி நான் பயிற்சி எடுத்து அப்புறம் தான் வெற்றி பெற முடியும். எனவே அப்படி பார்க்காதீர்கள் என்று சொன்னார்கள். இது முதல் முறை. இதோட அடுத்த பதத்துக்கு நம்ம வருவோம். இடஒதுக்கீடு, அது நடந்த போராட்டம், அதெல்லாம் கூட விட்டுருவோம். திராவிடர் இயக்கம் என்ன செய்யுதுன்னு முட்டாளெல்லாம் கேட்க இருக்கான். கொஞ்சம் பேர் தெரிஞ்சு கேட்கிற முட்டாள் இருக்கான், தெரியாம கேட்கிற முட்டாள் இருக்கான். இந்த சீமான் தெரியாத கேட்ட முட்டாள். இன்னொரு கேட்டகரி மணியரசன்லாம் தெரிஞ்சு கேட்கிற அந்த கூட்டாள். அது ஒண்ணு தெரிஞ்சு கேட்குது, தெரியாமையும் கேட்குது. 2 கூட்டம் இருக்குது. இப்ப அவர் கேட்டார்கள், என்ன மதிப்பெண் மதிப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். என்ன பண்ணுச்சுன்னு ஒண்ணு சொல்றோம். இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது நீங்க சொல்லலாம் அம்பேத்கர் எழுதினாருன்னு, நாம் அப்படித்தான் நாமும் எண்ணிக்கொள்ளுகிறோம்.
அம்பேத்கர் எழுதினார், சட்ட சொற்களாக எழுதினார். அந்த சில ஒவ்வொன்றும் பிரிவு வச்சான். ஒவ்வொன்றுக்கும் மைனாரிட்டிக்கு என்ன உரிமைகள் என்பதை பற்றி பட்டேல் தலைமையில குழு வச்சான். அவன் மைனாரிட்டிக்கு என்ன உரிமை கொடுப்பான் பாருங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் வச்சான். அவரெல்லாம் கொடுத்ததை அம்பேத்கர் சட்ட சொற்களால் அதை பதிவு செய்தார். அதில் பிழைகள் வருகிற போது திருப்பினார், மாற்றினார், பலவற்றை மாற்றினார். அந்த மாற்றியது நம்ம காப்பாற்றியது பல இடங்கள்ல. என்ன பண்ணா பிற்படுத்த பேக்வர்ட் கிளாஸஸ் ஒரு வார்த்தை வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் செய்வதை இந்த சட்டம் தடுக்காது என்று வரி இருக்கும். அவன் வந்து எனி கிளாஸஸ் என்று போட்டிருந்தான். எனி கிளாஸஸ், யாருக்கு போதிய வாய்ப்பு இல்லையோ அவங்களுக்கு சிறப்பு சட்ட உரிமைகள் கொடுப்பதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்காதுன்னு போட்டான். எனி கிளாஸ் போட்டான். அம்பேத்கருடைய ஃப்ராடு பசங்க ஏதாவது பண்ணிடுவானுன்னு எனி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று போட்டேன். பேக்வர்ட்னா இப்ப இருக்கிற நீங்க நினைக்கிற பேக்வர்டு மட்டுமல்ல, பட்டியலினத்தவரை பழங்குடியினர் எல்லாரையும் சேர்த்து சொல்ற சொல்லுது. பேக்வர்டு என்ற சொல் தனி ஒரே பொருள் என்ற சொல் அல்ல, எல்லோரையும் நினைத்து சொல்லுகிற சொல். இப்ப சொல்லுவாங்க பகுஜன் சொல்ற அந்த சொல் தான் அது. அவர்களுக்கு அப்படிதான் போட்டார் அவரு. அந்த வார்த்தையை போடலைன்னா பாப்பான கூட இடபிள்யூசி இப்ப கொடுத்து அப்பயே கொடுத்திருப்பான். எனி கிளாஸ் அப்பயே கொடுத்திருப்பான், இப்பதான் கொடுக்கிறான். எனவே அப்படிப்பட்ட பலவற்றை மாற்றி செய்தார்கள். இருந்தாலும் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது கல்வியில் நமக்கு இடஒதுக்கீடு இல்லை, மறந்து விடாது. கல்வி இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா இது எழுதுறதுக்கே பெரும்பாடு அவங்களோட போவாங்க. அந்த கூட்டங்கள்ல உட்கார்ந்துட்டு இருந்தது, எழுதல, கொடுக்கல. அப்ப ஒரு சிக்கல். இன்னொரு சிக்கல், அதுல இடஒதுக்கீடு என்பதை கேள்வி கேட்கிறான். எல்லாம் கொடுக்குறேன், என்ன பண்றது, மெரிட் கெட்டு போயிடும் சொல்றாங்க, தகுதி திறமை கொட்டு போயிடுன்னு. அந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வர்ற வரைக்கும் தகுதி திறமை பேசணும். பாப்பானுக்கு இடஒதுக்கீடு பேசுறதே இல்லை. அதனால நம்மளோட குறைவான மதிப்பெண் வாங்குறான். ஸ்டேட் பேங்க் நம்ம பையன் 62, இடபிள்யூஎஸ் காரங்க 28 வாங்கினாவே ஸ்டேட் பேங்க்ல வேலை, நமக்கு 82. அப்ப எவ்வளவு மாக்கானுங்கெல்லாம் இருந்துகிட்டு நம்ம இதனால ஏமாத்திட்டு இருக்கான். மழைநெல்லாம் இருந்துட்டு பாப்பானுங்க. அவன் நம்மளோட ரொம்ப குறைவான கட் ஆஃப் மரத்தம் வாங்கிட்டே இருக்கான். சரி இருக்கட்டும். அப்படி வந்தது, அப்படித்தான் அவன் சொன்னான். அப்ப சொன்னப்போ அம்பேத்கர் அப்படிலாம் நினைக்காதீங்க, மைனாரிட்டி ஆஃப் சீட்ஸ் தான் நாங்க இடஒதுக்கீடுல கொடுப்போம், மெரிட்டு குறையாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். மைனாரிட்டி ஆஃப் சீட்ஸ் 49% தான் இடஒதுக்கீடு, 51 உங்களுக்கு மெரிட் அடிப்படையில கொடுப்போம்னு சொன்னார். ஏதோ அம்பேத்கர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட மாதிரி அம்பேத்கர் சொல்லிட்டாரு 50க்கு மேல போக கூடாது, அம்பேத்கர் சொல்லிட்டாரு 50க்கு மேல உழைப்பையும் சொல்றான். அம்பேத்கர் சொன்ன அத்தனையும் கேட்டுட்டு இருக்கானா? ஏன்டா அத்தனை ஒழிந்து விட்டுருன்னு சொன்னாரு, ஒட்டிட்டீங்க நீங்க, கேட்டுருக்கீங்க? அதெல்லாம் அது இருக்குங்க, அதெல்லாம் முடியாது, இதுக்கு ஒத்துக்கிறோம், ஏன்னா இது எங்களுக்கு சாதகமா இருக்குது. சரி, அப்படி சொன்னார்கள். நம்ம ஊர்ல மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருத்தர் வழக்கு போடுறார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு சட்டம் தான், வகுப்பாறு உரிமைதான் என்னிடம் தராம நான் காப்பாத்தினாலும் எனக்கு எடுத்துருச்சுன்னா அவர் வெங்கட்ராமன் ஒரு பையன் கேஸ் போட்டான். சீனிவாசன் அவனா பொறியியல் கல்லூரிக்கு போட்டேன், நான் பாப்பாங்கனாலும் எனக்கு இடம் கிடைக்கலன்னு போட்டான். இன்னொருத்தன் போட்டான், வேலை வாய்ப்பு விரும்புன்னு சொன்ன இல்லைங்க, வெங்கட்ராமன் ஒருத்தன் போட்டான். டிஸ்ட்ரிக்ட் யூனிசிப் போறதுல நான் பாப்பாங்கனால போட்டாங்க. இந்த முறை மைனாரிட்டி சீட்ஸ் இல்ல, எல்லா சீட்டையும் பிரிச்சு கொடுக்குது, எப்படி ஒத்துக்க முடியும்? அவன் ஒரு வழக்கு போட்டான். தீர்ப்பு சொன்னாரு, இப்படி பண்றது தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. வழக்கு அரசுக்கு நடத்தவும் பார்ப்பான், நீதிபதியும் பார்ப்பான், கோர்ட்டு அந்த மாணவர்களுக்காக நடத்தவும் பார்ப்பானுங்க. பாப்பான்னு தீர்ப்பு சொல்றது. அப்ப நம்ம அரசு வழக்கறிஞர் சொல்றாரு, சரி அந்த பொண்ணுக்காக நம்ம ஒரு சீட்டு வச்சிருக்கோங்க, காலியா வச்சிருக்கோம், வழக்கு முடிக்கணும் கொடுத்துடுறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அவன் சொன்னா, முட்டாளுங்கள, இது எங்கிட்ட நான் ஒத்துருக்கவே மாட்டேன், ஏன்னா அந்த பொம்பளை அப்ளிகேஷனே போடல, அப்பதான் கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். எங்கிட்ட வழக்கு ஒரிஜினல் சீட்டா இருந்தா நான் தள்ளுபடி பண்ணியிருப்பேன், ஏன்னா வழக்கு விண்ணப்பம் போடாத பெண் எப்படி விண்ணப்பிக்கலாம். அவங்க ஆனால் இது மேல்முறையீடு, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இடஒதுக்கீடு செல்லாது, தான். ஏன்னா அவங்க இதுதான் உட்காந்துருந்தான். அதற்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது, மறந்து விடாதீர்கள். அப்ப சென்னை மாகாணம் தான், சென்னை மாகாணம் முழுக்க நடக்கல, தமிழ்நாட்டில் இப்போ தமிழ் பேசுகிற பகுதியில் மட்டும்தான் நடந்தது. நடத்தியது பெரிய கட்சி எல்லாம் இல்லை,
சின்ன இயக்கம் திராவிடர் கழகம், சின்ன இயக்கம். அந்த இயக்கம் தான் அதை தொடங்கியது. தொடங்கினாலும் இப்ப மாதிரி எல்லாம் போகலாம், அந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சியோட சேர்ந்த. அப்போதுதான் பெரியாரிடமிருந்து பிரிந்திருந்த அண்ணா பெரியார் தலைமையில் நாங்களும் போராடுவோம் அறிவிச்சார். 49 பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனா 51 போராட்டத்தில் பெரியார் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்களும் அவர் பின்னால் வருவோம். காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ்காரனுங்க நானும் பெரியார் தலைமையில் போராடுவோம். காங்கிரஸ்காரன் பண்றான், அந்த காங்கிரஸ்காரனை விட்டுரு, நான்லாம் தமிழ் காங்கிரஸ்காரன். தமிழ்னா ஜி கே வாசன் நினைச்சுக்காதீங்க, 100 கோடி ஓட்டர்னு வச்சிருக்காருல ஒரு. இன்றைக்கு தான் முகநூல்ல பார்த்தேன், 2 பேர் கட்சி விட்டு விலகி விட்டார்கள் அப்படின்னு வந்திருந்தது. இவர் ஒரு முடிவு கேட்டு ஒரு கீழே எழுதியிருந்தாரு, ஆஹா அப்ப 3 பேர் இருந்தார்களா கட்சியில் அப்படின்னு. இப்ப அந்த தமிழ் காங்கிரஸ் இல்ல, தமிழர்களாக இருந்த காங்கிரஸ்காரர்கள், இவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ்காரர்கள். ஏன்னா 42 இவர்தான் தலைவர், காங்கிரஸ் தலைவர். காமராஜர் தான் தொடர்ச்சியாக இருந்தார். இப்போ இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த போராட்டம் கலந்து கொண்டார். அத்தனை பேரும் கலந்து கொண்டார். யார் தலைமை என்பதை பற்றி கவலை இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு தலைமை, நான் வரமாட்டேன், என்னன்னா கண்ணீர் கிளிங்கிற நான் வரமாட்டேன், அப்படி இருக்கு. நம்ம தலைவர்களும் அப்படி இருக்குல்ல, பழைய தலைவர்கள் அப்படி இருக்குல்ல. தமிழர்கள் உரிமை என்பதுதான், தமிழர்கள் உரிமை பறிக்கப்படுகிறது, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நம் உரிமை மறுக்கப்படுகிறது என்று எல்லோரும் போராடினார்கள். அரசியல் சட்டம் முதல் திருத்தமே இந்த போராட்டத்தினாலதான். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் சேர்ந்தல்ல, ஒரு மாநிலம், அதுல இருக்கிற எல்லா கட்சிகளும் இல்ல, அந்த சிலர். அப்ப எவ்வளவு வீரியமான போராட்டம் நடந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அப்போதுதான் பெரியார் ஒரு போராட்டத்தை நடத்தினார், வடவர் சுரண்டல் எதிர்ப்பு என்பதையும் அப்ப பண்ணார். இதெல்லாம் கண்டுக்க மாட்டான்டா இவன் பண்ணா. வடவர் கடைக்கு முன்னால் மறியல் அறிவிச்சார். 2 கடை பெரிய ஆரிய பவன் ஒரு ஹோட்டல். நம்ம திராவிட பவன் வச்சாதான் நம்மாலு, இப்ப நம்மாலே ஆரிய பவன் வச்சுக்கிறான். நம்ம பிராமணால் ஹோட்டல் நம்மால் போட்டுக்கிறான். ஐயப்பன் பக்தர்கள் வர்றப்ப மட்டும் பிராமணால் ஹோட்டல் போட்டுவான். இப்படி அந்த மாதிரி அவன் வந்து போட்டான். ஆரிய பவன் முன்னால், இன்னொன்னு கிருஷ்ணராம் செல்லாராம் துணிக்கடைக்கு முன்னால். வெளியிட்டு வேற ஒன்றும் இல்லை, தோழர்கள் தயவு செய்து பக்கத்துல நம்மளும் கடை இருக்கு, அங்க போய் வாங்குவோம். ஏன் இவன் கடையில வாங்குறீங்க? உணவு விடுதிக்கு வருவர்கள் பக்கத்துல பாருங்க, நம்மளுக்கு விடுதி இருக்கு, அங்க போய் சாப்பிடுங்க, இங்கே சாப்பிடுங்க. இவ்வளவுதான் போராட்டம். இது 4-5 நாள் அங்க நடந்தது. தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி விட்டது. நான் நினைக்கிறேன் இதுக்குத்தான் வந்திருப்பான். ஓ நம்மளும் பொழப்பு கெட்டு போய் வடக்குக்கு எனக்கு அப்படித்தானே வரும் என்றுதான் நாங்கள் சட்ட திருத்தம் வந்தது. நமக்கு உரிமை அப்போதுதான் இருந்தது. நமக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களுக்கு கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு அப்பதான் வந்தது. அதான் நான் சொல்லுவேன், கூட்டங்கள்ல இடஒதுக்கீடு அணிவகுப்போம், இது சட்டத்தில் இயற்றிய அம்பேத்கர் படத்தை வீட்டுல வை. அதே போல கல்வியில் இடஒதுக்கீடு பெற்று படித்துக் கொண்டிருப்பவன் பெரியார் படத்தை வை. 2 பேரும் நம்ம தலைவர். இந்த 2 பேர் இல்லைன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒருத்தரை விட்டு ஒருவர் அல்ல, இருவருக்குமான பூர்வத்தில் இருக்கிறது. சரி, அப்படித்தான் நாம் ஆரம்பிச்சோம். அந்த இடஒதுக்கீடு எந்த நிலையில் இருக்கிறதுன்றதான் இப்ப நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இங்கே போயிட்டோம் நினைக்கிறேன், பரவாயில்ல. இப்போ அதில் காலம் காலமாக நம்மை வீழ்த்துவதற்கு என்னென்ன முயற்சி செய்திருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டை ஏமாத்துறதுக்கு எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டே இருந்தார்கள். இப்ப நீட் ஒன்று தேர்வு முதல் நம்மால் பார்த்தான், சரி பதிப்பண்டான். நானும் படிக்கிறேன், நானும் மனப்பாடம் பண்றதான் நானும் பழகிக்கிறேன். என்ன போச்சு, இதான் மந்திரம் சொல்லி பழக்கிறதா, நானும் சொல்லி பழகிக்கிறேன். நம்மால் பழகிட்டான். இப்ப நம்மாலும் மதிப்பெண் வாங்க ஆரம்பிச்சுட்டான். நான் சொன்ன 200 பேரும் நம்மால தான் பூரா வாங்கியிருக்கான், அவன் வாங்கல. அடுத்தது அதற்கு ஒரு தடையை கொண்டு வருகிறான். நீட் எழுது. நீட் என்னங்க, ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லை, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்பான். நீங்க விட எழுதுறதுக்கு வாய்ப்பா 3 பேரை கொடுப்பான். கருப்புசாமியா, குப்புசாமியா, ராமசாமியான்னு கொடுப்பான். அவனை டிக் பண்ணணும். அதான் நீட்டு. வேற ஒண்ணும் இல்லை. நீட்ல ஒண்ணு பெரிய விஷயம். 3 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணணும். அது ஒரே மாதிரி தெரியும். ராமண்ணன் இருக்கும், ராமசாமி இருக்கும், ராமையான் குழப்பம். அப்புறம் ராமாராமான்னு வீட்டுல கூப்பிடுறாங்க, என்ன பேர் நம்ம அப்பா பேரா இருக்குன்னு சந்தேகம் வந்துடும். இப்படித்தான் அந்த வீட்டு கேள்வி கேட்டான். வீட்டு கேள்வி கேட்டு எழுதனா. சரி, அதுலயும் நம்மளால வந்து காமிப்போம். ஏடா ரொம்ப இருக்கு. அனிதா நீங்க வெற்றி பெறாத, நீங்க அனிதாவை நினைத்து பாருங்க. அந்த பெண் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப வச்ச மதிப்பெண் எவ்வளவு தெரியுங்களா? 106 வாங்கினா இடம் கிடைக்கும். 106 மதிப்பெண் எவ்வளவுக்கு? 720க்கு.
720க்கு 106 வாங்கியிருந்தா அந்த பொண்ணு கிடைக்கும். 107 6 கட் ஆஃப் வச்சிருந்தா 7 வாங்கியிருந்தா நமக்கு பெண்ணு கிடைக்கும். அந்த பொண்ணு என்ன மதிப்பெண் வாங்கியிருந்ததுன்னா கணக்குல 200க்கு 200, பிசிக்ஸ்ல 200க்கு 200, மன்னிக்கணும், ஆமா பிசிக்ஸ்ல, பயாலஜில 194, மொத்த பெர்சன்டேஜ்ல 6 மார்க், 600க்கு 594 மதிப்பெண் வாங்கியிருந்தது. 99, ஆமா வாங்கியிருந்தது அந்த பொண்ணு. எவ்வளவுக்கு? 600க்கு 590 வாங்கின பொண்ணால 720க்கு 107 வாங்கலன்னா அந்த பொண்ணின் அந்த பெண்ணுடைய அறிவில் குற்றமா அல்லது கேள்வித்தாளில் குற்றமா? இதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. இந்த பொண்ணு படிச்சா இவ்வளவும், அது ஒண்ணும் இதுல போறது இல்லை. அதுல ஒவ்வொரு கேள்வியை கேட்பான். இந்த ஆன்சர்ல டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்னு ஒரு ஆன்சர், அப்ஜெக்டிவ் ஆன்சர் தான் திக்கடிக்கிறது. டிஸ்கிரிப்டிவ்னா இதயத்தின் படத்தை வரைந்து பாகங்களை குறித்து செயல்களை விளக்குதுன்னு கேட்பான். இதுக்கெல்லாம் எழுதி இந்த பொண்ணு வாங்கிச்சு 600, 593 வாங்கிச்சு. இது திக்கடிக்கிறதுல அதனால 720க்கு 107 வாங்க முடியல. அப்ப எதனுடைய குற்றம்? இதை சொன்னோம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவனுக்கு பெருமுதலாளிகள் தான். அந்த கோச்சிங் சென்டர் நடக்கிற வியாபாரம் பல கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது பண்ணி அது ஒன்று அப்படி தடுத்தான். சரி, அதுக்கு மீறி வந்துட்டோம். அடுத்தது நமக்கான இடஒதுக்கீடு சென்னை மாகாணத்தின் சிறப்பை, திராவிட இயக்கத்தின் ஆட்சியில் நடந்த சிறப்புகளை சொல்லுகிறேன். திராவிட இயக்கத்தின் ஆட்சியில் ஒரு சிறப்பு நடந்தது 35ல, 36 வரைக்கும், 37 வரைக்கும் ஆட்சி, நீதி கட்சி ஆட்சி. சென்னை மாகாணத்தில் இருக்கிற இதே இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இயங்குகிற ஒன்றிய அரசின், மத்திய அரசுடைய அலுவலகங்கள் எங்களுக்கு வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது நீதி கட்சியார். இது இருக்குது, இங்க வங்கிகள் இருக்கின்றன, அஞ்சல் துறை இருக்கு, தொடர்வண்டி துறை இருக்கிறது, சுங்கத்துறை இருக்கிறது, எல்லாத்துலயும் எங்களுக்கு வேணும். நீ ஊர்ல என்னமோ வச்சு, எங்க ஊர்ல வேணும், உங்க ஊர்ல என்னமோ பண்ணிட்டு போ. சென்னையில் வேண்டும் ஏற்றுக்கொண்டு அரசு 35ஆம் ஆண்டு சட்டம் இயற்றியது மத்திய அரசு. சென்னை மாகாணத்தில் இருக்கிற, அதுக்கு பேரு நான்-பிராமின் ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஆர்டர் ஃபார் தி நான்-பிராமின் செப்பரேட் கம்யூனிக்கல், அந்த வகுப்புவாதி உரிமை கம்யூனல் ஒன்று போட்டான். நமக்கு 35ல போட்டு 36 நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும், இந்தியா முழுக்கல்ல, இங்க திராவிட ஆட்சி நடந்த மாநிலங்களுக்கு மட்டும். தமிழ்நாடு, ஆந்திராவில் ஒரு 7 மாவட்டம், மலபார் மாவட்டம், கன்னட மாவட்டம் ஒண்ணு இங்கு இருந்தது. அப்ப நாம் எவ்வளவு சிறந்த ஆட்சியாக இருந்தோம். ஆனால் இந்தியாவுக்கு விடுதலை வந்தது. பெரியார் சொன்னாரு, ஏய் வெள்ளக்காரன் போய் பார்ப்பன கொள்ளைக்காரன் கைக்கு மாற்றி கொடுத்துருவாங்க, விடுதலை இல்லை. அண்ணா பொதுச் செயலாளர், இவர் தலைவர். பொதுச்செயலாளர் சொன்னார், இல்லது மகிழ்ச்சியானா. பெரியார் துக்கனார், தலைவர் துக்கனால், பொதுச் செயலாளர் மகிழ்ச்சியானார். இப்ப இருக்க கட்சி தலைவர் என்ன பண்ணியிருப்பாரு? கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதால் கட்சியை விட்டு வளர்க்கப்படுகிறார். கட்டமைப்பு பண்ண 2 வருஷம் பெரியாரும் வைத்திருந்தார், அண்ணாவும் உடனிருந்து பணியாற்றி கொண்டிருந்தார். இதை விட நமக்கு பெரிய சிக்கல் இருக்கு, அதுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை என்ற எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார். அப்ப அந்த நாள் 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை வந்ததாக சொன்னார்கள். செப்டம்பர் 30ஆம் நாள் சென்னை மாகாணத்தில் தனி ஒதுக்கு மத்திய அரசு இருந்த ஒதுக்கீடுகளை ரத்து செய்து விட்டார். அதோட முடிஞ்சது. எப்ப முடிஞ்சது? 1947 முடிஞ்சது. மண்டல் கமிஷன், அது நிறைய கதை நடந்து, வழக்கு நடந்து 94 தான் நமக்கு வந்தது. 47 கழிச்சா நமக்கு 27 விழுக்காடு கொடுத்தான். 100 கொடுத்துல 27 நீ 8000 சம்பாதிச்சா அவனுக்கு விளையாடான்ட்டான். இப்பதான் தீர்ப்பு வந்துருக்குது, அவங்க சம்பளத்தெல்லாம் கணக்குல சேர்க்காதப்பா, அப்புறம் அடுத்த தலைமுறையா வராம போயிடுன்னு இப்பதான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. பல தீர்ப்புகள் இப்பதான் வருது, நல்லதும் வருது, கெட்டதும் வருது. நல்லதும் ஒண்ணு வந்துருக்கு. இப்போ சம்பளத்தை கணக்கில் எடுக்கக்கூடாது, பெற்றோர் சம்பளத்தை இப்ப கொடுத்துருக்கான். சரி, ஆனால் இந்த சட்டத்தில் வந்த பின்னாலும் நீ MBBS தான் உண்டே தவிர MSMD என்கிற முதுநிலை மருத்துவ கல்விகளுக்கு இல்லை. அது எப்ப வந்தது? அதையும் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டது. ஏன் அதுல இல்ல?
27 அதுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு ஏன் கொடுக்கல? உங்க கணக்குப்படி பார்த்தா படி இவன் கட்டுற 50. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்களில் எங்களுக்கு 50 விழுக்காடு வேணும். எங்க நாட்டில் அதான் சட்டம், எங்க மாநிலத்தில் இருக்கு. அவங்க அட குறைஞ்சபட்சம் சட்டமாக 27 சொல்லுது இல்ல, அதை கொடு 27 என்று அதற்கு பின்னால்தான் தீர்ப்பு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கால் தான் இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவக் கல்வி பயில முடிந்தது. இந்த வருஷம் 6000 சில பேர் இந்த வருஷம் சேர்ந்திருக்கான். நம்ம இதுல கூட 7ல நாங்க போட்டிருக்கோம் கணக்கு. முதல் ஆண்டு இருந்து அடுத்த ஆண்டு வரிசையா போட்டிருக்கோம். இதை யார் செய்தார்கள்? தமிழ்நாட்டில் செய்த சாதனை கணக்கில் வைக்காதீங்க. இந்தியாவுக்கு திமுக செய்த சாதனை அது, இந்திய மாணவர்களுக்கு கொடுத்த சாதனை அது. ஒவ்வொன்றும் தான் போராட்டம். திராவிட இயக்க தொடக்க காலத்தில் இப்ப சரி, இப்போ வந்த பின்னால் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் எண்ணி பாருங்கள். யார் யாரை பற்றி பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். யாருக்கு நல்லது செய்யணும்? மோடி இருக்காரு, இப்ப கூட 10 ரூபா குறைச்சிட்டாரு. பெட்ரோலுக்கு 10 ரூபாய் இனிமேல் கிடையாது. நம்மளால அங்க போய் கேட்பான், 93 கிடைச்சு நீ 83ங்களா? ஏப்பா உனக்கு இல்லப்பா, ரிஃபைனரி காரணம் தான், அது அம்பானிக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது. ரிலையன்ஸுக்கு மட்டும்தான் 10 ரூபா கம்மி, உனக்கு இல்ல. அப்படித்தான் மோடி சட்டம் போட்டிருக்காரு. மோடி சட்டம் தான் போட்டாரு, உங்களுக்குன்னு போடலப்பா. அது யார் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு மட்டும்தான், அது உங்களுக்கு இல்லை. நீ அதனால நாளைக்கு 10 ரூபா கம்மியாகி பெட்ரோல் கேட்டாங்க, டீசல் கம்மி சொல்றாங்க. சட்டம் வந்துருச்சு. பிஜேபி என்ன பண்ணுவோம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்தா நாசம் போனா எங்களுக்கு தாண்டா குறைக்கணும். நீ ஆட்சி எந்த ஓட்டுல தான் ஆட்சியில் இருக்கிற. அம்பானி அதானி ஓட்டு, அம்பானி அதானி விட்டுருங்க, அவங்க ரிஃபைனரி இல்லை, அவங்களா போட்டான். ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் குறைச்சிருக்கான். மனைவியை விட்டுக் கொள்ளுங்கள். இப்படி பல வேலைகள் நடந்து கொண்டு இப்ப நம்ம தனிச்சு இல்ல ஊழலாட்சி ஐயோ நீங்க பண்றதெல்லாம். ராஜாவை பத்தி சொன்னாம பாருங்க, 1,76,000 கோடி ஊழலா? அவ்வளவுதான். 176 லட்சமா என்னமோ சொன்னான். நமக்கு என்ன கணக்கு? காங்கிரஸ்காரங்க போஸ்ட் அடிச்சோம், எத்தனை 0 என்று கண்டுபிடிங்கள். அதிமுக போஸ்ட் அடிச்சான். சரி, அது ஊழல். வழக்கு நடந்தது. வழக்கு என்னாச்சு? தீர்ப்புல என்ன எழுதியிருக்கிறான்? தீர்ப்புல சொன்னாங்க நீதிபதி, நான் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்தை திறந்து வைத்துக் கொண்டு ஏதேனும் ஆதாரம் கொடுப்பார் என்று இத்தனை ஆண்டு காத்திருந்தேன், வழக்கு தள்ளுபடி பண்றேன் போயிட்டாரு. இன்னும் பேசுறான் 2G ஊழல்ங்கிறான். அவன் செருப்பாடு அடிக்கணுமா இல்லைங்களா? ரெண்டாவது அப்ப முடிஞ்சிருச்சுடா வழக்கு, நீ கொடுக்கல. சரி, இப்போ ஒரு பாப்பாத்தி செடி அது தலைவராக இருந்தா சாமித்ரி ராமகிருஷ்ணனா, ஒரு பாப்பாத்தி 5 லட்சம் கோடி ஏமாத்தி இருக்கிறார். யாராவது பேசுறான் அந்த பயிலுங்க, என்னடா எங்காலும் பண்ணாதான் ஊழல், இங்காலும் பண்ணா ஊழல் இல்லையா? என்னடா அதை விட்டுருங்க. அது சிஏஜி ரிப்போர்ட் தான் இவருக்கு. ராஜாவுக்கு சிஏ அனுமான இழப்புன்னு போட்டான். இது இழப்புன்னு போடல, வந்தாலும் 1000 176 ஆயிருக்கும். கடைசியா எஃப்ஐஆர்ல சார்ஜ் ஷீட்ல 30,000 கோடி என்று போட்டாரு. அந்த 30,000 கோடிக்கும் ஆதாரம் கொடுக்க வேண்டும் போயிட்டான். 5 லட்சம் கோடிக்கு வழக்கு போட்டியா? சிஏஜி போன வருஷம் 6 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது. எதுல? மெடிக்கல் மருத்துவ காப்பீட்டில் மட்டும். செத்து போனவங்களும் மருத்துவ காப்பீடு கொடுத்திருக்கான். மருத்துவ காப்பீட்டையும் பார்த்து செத்து போன செத்த தேதியை பார்த்தா செத்ததுனால 15 நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. அப்புறம் போன் நம்பர் தான் கொடுத்திருக்கான், ஆல் 9. நம்மளால வண்டிக்கு நம்பர் கேட்பான், சார் எனக்கு ஒரு ஆல் 5 கொடுங்க சார். 55 நல்லது, ஆல் 5. அந்த மாதிரி ஆல் 9 எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான். எல்லாத்துக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே மொபைல் நம்பர் வச்சிருக்கான். அந்த ஃப்ராடு பண்ணது பூரா 6 லட்சம் கோடி. இன்னைக்கு அதை பற்றி பேச்சுண்டா? ஊழலை பற்றி யாராவது பேசுறானா? ஆனா கலைஞர் ஊழல் பண்ணிட்டாருங்க. சர்க்காரி ஆபீஸ்ல மடையா கலைஞர், அன்பில் தர்மலிங்கம், அன்பழகன், நெடுஞ்செழியன் 4 பேர் சேர்ந்து செஞ்ச ஊழல் எழுதுறீங்களா? 11 லட்சம். வெறும் 11 லட்சம் கோடி இருந்துச்சு. 11 லட்சம் தான் ஊழல் குற்றச்சாட்டு. அன்பில் தர்மலிங்கம் என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? அரசு டிராக்டர் எடுத்து காட்ட ஓட்டிட்டார். இதுதான் குற்றச்சாட்டு. கலைஞர் மேல தான் குற்றச்சாட்டு. கோபாலபுரம் இடத்துக்கு டைல்ஸ் போட்டாரு. பழுங்கிக்கல் ரைட்ஸ் இல்ல. திருக்கோவிலில் தன் வீட்டை மாளிகை போல் கட்டிவிட்டார். அவர் நிலத்தை ஓட்டிட்டார். கொடுத்தான்.
போய் பார்த்தா அப்பா கலைஞர் வந்து புறப்பட்டு இருக்காரு அலுவலகத்துக்கு போறதுக்கு. சிபிஐ விசாரிக்க வந்திருக்கோம். ஆமா என்னமோ வந்திருக்காங்க சொல்லுங்கன்ட்டு அவர் ஆபீஸ் போயிட்டாரு. அவன் விசாரிச்சுட்டு பார்த்தான் வீட்டுல வந்து பழைய மொசைக் தான் இருக்கு, தூக்கிட்டு இருக்கு கல்லு எல்லாம் இன்னைக்கு தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் போயிட்டான். போய் அங்க போனான். திருக்கோயில ஓட்டு வீடு இப்படி தொங்கிட்டு இருந்தது. அதை போட்டோ எடுத்துட்டு வந்துட்டான். அப்புறம் தோட்டம் தேடினான். அவருக்கு எங்கேயும் தோட்டம் இருந்தாங்க, வந்துட்டாங்க. இவ்வளவுதான் அந்த தீர்ப்பு. ஆனால் எமர்ஜென்சி வந்தது. பதில் சொல்ல முடியாதவருக்கு யாரும் இல்ல, பத்திரிகையில் எழுத முடியாது, கூட்டத்தில் பேச முடியாது. திருப்பும் அதையே பேசினான். அப்ப எம்ஜிஆர்ட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க ஊழல் என்ன இல்லையா? எனக்கு தெரியாது. போய் இந்த சேலத்துல கண்ணன் ஒரு ஆள் இருக்காரு, மேல போய் கேட்டுக்கல அப்படின்ட்டு. ஏன்னா எழுதுனது சேலம் கண்ணன். அவரு கேட்டாங்க. அதிமுகவில் எம்பிஆர் இருந்தாரு. அவருடைய சீனியர் எஸ் கண்ணன், இவர் பேர் பி கண்ணன், ஒரு எஸ் கண்ணன். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். பட் எங்க ஊருக்காரர் தான் கல்யாண சுந்தரமும் எழுதி கொடுத்தது. அது போய் கண்ணனை போய் கேளியா அப்படின்ட்டு. கடைசியா ஒண்ணும் இல்லை. ஆனா எமர்ஜென்சி மீண்டும் கொண்டு வந்தார்கள். அதை பத்தி பதில் சொல்றதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி ஊழல் பண்ணா நாங்க தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க எந்த வழக்குக்கு பண்ணாங்க? கோவிட் வந்த உடனே அதற்காக நோய் தீர்ப்பதற்கு, மக்களுக்கு உதவுவதற்கு பணம் திரட்டினார்கள். அதுல இவர் போஸ்ட் கொடுத்தாரு. மோடி நின்றுட்டு அரசு இலச்சனையை பொறிச்ச விளம்பரம் தான் வந்தது, வந்து முடிந்தது. முத அஜீம் பிரேம்ஜி நன்கொடை கொடுக்கறது யாரு கொடுக்குறான்? பிஜேபி அரசு அமைச்சாலும் ஒரு இஸ்லாமிய முதலாளி தான் கொடுத்தார். இப்ரோவனுடைய உரிமையாளர் 5000 கோடி ரூபாய் முதல் நாள் கொடுத்தது. முதல் அறிவிப்பு ஒரு 5000 கோடி. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, நிறைய பணம் யோசிச்சான். இதுக்கு ஆடிட் கிடையாதுன்னுட்டான். அது ஒரு சட்டம் ஏற்றின, ஆடிட்டிங் கிடையாது. சரி, ஆர்டிஐல கேட்டுக்கலாம். ஆர்டிஐ வரம்புக்குள் இது வராது. ஆர்டிஐலயும் என்ன நடந்ததுன்னு கேட்க முடியாது, ஆடிட்டிங் கிடையாது. ஆனா இது ஊழல் இல்லை. எவ்வளவு நாள் வசூலிச்சானுங்க. என்னடா பண்ணா நீ கட்டத்தான் கட்ட சொன்னாங்க. நாங்களாம் கொரோனா போயிடும் நினைச்சுட்டு. எனவே அப்படி ஒரு ஊழலை செய்தவர்கள் இப்ப மற்றவங்களை பார்த்து ஊழல்னு சொல்றான். சரி, அதுக்கு வேண்டியதை நாம் தேடுவோம். புராண காலத்திற்கு வந்திருந்து எப்படியெல்லாம் நம்மை குலத்தொழிலை செய்து வைப்பதும் அவங்க நோக்கம், குலத்திலிருந்து விடுவிப்பு என்பதுதான் திராவிட இயக்கத்தின் நோக்கம். அப்ப குலத்தொழில் என்பதற்கு என்ன செய்தார்கள்? உங்களுக்கு அப்பிருந்து தெரியும். 1924 பற்றி பேசுகிற போது கூட சேரன்மாதேவி குருகுலத்தில் போதுதான் அந்த சிக்கல் நடந்தது. சேரன்மாதேவி குருகுலம் நடக்குது, பணம் கொடுத்தவங்க நம்மாளு. ஆனா நடத்தின தலைவர் ஐயரு, வாவேஸ் ஐயர்னு ஒரு ஐயர். அவர் புரட்சிக்காரர்னு எல்லாம் சொல்லிக்குவோம், புரட்சியாளர். அவன் மீத புரட்சிக்காரன் தான். எப்படின்னா லண்டன்ல இருந்தப்ப என்ன பண்ணியிருக்கான், திருச்சியில ஒரு டாக்டர் TS ராஜன் இருந்தார். ராஜாஜி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அவர் இந்த ரேஷன் சமயத்துல 1000 மூட்டை நெல்லை வச்சுதான் ஒரு நாள் வழக்கு போட்டாங்க. வழக்கு என்னாச்சுன்னு தெரியாது, போயிடுச்சு. அந்த ஆளு MBBS படிச்ச டாக்டர். அவர் மேல் படிப்புக்காக லண்டன் போறாரு. ஐயங்கார், அவரு ஸ்ரீரங்கத்து ஐயங்கார் அதுவும் போறாரு. அங்க போய் உணவு சாப்பிடணும். அவர் வெஜிடேரியன். அதனால போய் யாராவது வெஜிடேரியன் வீட்டுல போய் ரெஸ்டாரண்ட் போறாரு. நிறைய செலவாகுது. அப்ப 3rd இயர் ஸ்டூடெண்ட் வாவேஸ் ஐயர் வர்றாரு. ஒரு நாள் எப்படி சமாளிக்கிறதுன்றாரு. கறி சாப்பிடுங்கிற வரையும் அங்க போய் நம்ம சொல்லிக்கலாம், அப்படியே அடி அப்படின்றது. ஐயோ எப்படிங்க, நான் அப்படித்தாங்க 3 வருஷம் பண்றேன், நீயும் பண்ணியா அப்படிங்கிறாரு. இதை அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எனது நினைவலைகள்னு எழுதியிருக்காரு TS ராஜன். இவ்வளோ இதுல தேடினாவே வருது நமக்கு புத்தகம். அதுல எழுதுறாரு, நான் 3 ஆண்டுகள் மாமிசம் சாப்பிட்டு எனக்கு மாமிசத்தின் மேல் விருப்பமே வரவில்லைங்கிறாரு. சாப்பிட ஒத்துக்கிறாரு. அப்ப அவன் கேள்வி கேட்டிருப்பான், இவங்க ஆட்டுக்கறியா போடுறான், கோழிக்கறியா போடுறான், எந்த கையா இருந்த சாப்பிடலாம் முடிவு பண்ண எந்த கை. நம்ம அம்மா மாடா இருந்த அம்மாவுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, வெட்டி போடு. அப்போ அவங்க மாட்டா இல்ல, அதனால அதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் சாப்பிட்டுருப்பான். இங்க என்ன சொன்னான், எங்க பசங்க பக்கத்தை சாப்பிடாட்டான். குருகுலத்தில் பணம் கொடுக்கலாம் நம்மால. நீதி கட்சியில் இருந்த பின்னால் சுயமரியா இயக்கத்தின் பொருளாளராக இருந்த வைசு சண்முகம் தான் அந்த இதுக்கு 31 ஏக்கர் நிலம் வாங்கிக்கிறார். ஒருவர் மட்டும் வசூல் பண்ணி வாங்கிக்கிறல, இவரே 30 ஏக்கர் வாங்கிக்கிறார். இப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாம் பெரியாருடைய குரூப், அந்த கூட்டம் எல்லாம்.
அந்த ஊர்ல முருகப்பான்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதை பற்றிய கலந்துரையாடல் நடக்குது கானாடு காத்தான்ல. அன்னைக்கு தான் ஒருத்தன் அவசரம் வச்சுட்டு போறாரு. இப்ப அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி, இப்ப அவருடைய நினைவு நாள் 77வது நினைவு நாள் என்று, அதனாலதான் அதை பத்தி வந்தது. அப்ப வாசிச்சுட்டு போறப்போ அவர் அங்க வஸ்திரம் இடுப்புல கட்டிட்டு ஒரு சின்ன துண்டு ஓரி வரைக்கிட்டு போட்டு போறாரு. செட்டியாரு கோவம் வந்துடு, நீ சின்ன ஜாதி போய் அந்த தோல்ல துண்டு எடு அப்படிங்கிறான். இல்லைங்க பாருங்க, அங்க வஸ்திரம் இங்கதான் கட்டிருக்கேன், இது போர்வீக்குங்க, அது இருந்தா வாசிக்க கூடாது. ஒரு பட்டுக்கோட்டை அழகிரி இசை பிரியர், அவரு போயிட்டாரு. அங்க அவர் பின்னால விசிறிட்டு போனாராம். இவருக்கு அழகிரி பின்னால போயிருக்காரு. எடுக்காத இவரு. யாரா அவன் சொல்றான் எடுக்காத? அவர் பெரிய ஆளாம். இப்போ பெரியார் எழுதுவார், ஒரு நாளைக்கு 350 ரூபாய் அவருக்கு சம்பளம். அப்போ 1924 2 அவருக்கு செகண்ட் கிளாஸ் டிக்கெட். அப்ப 3 கிளாஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் ட்ரெயின்ல இருந்தது. அம்மா புரட்சி பண்ணி தான் ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டாங்க இந்திரா காந்தி. 2 கிளாஸ் தான். நம்ம எல்லாம் தேர்ட் கிளாஸ்ல இருந்து செகண்ட் கிளாஸுக்கு போயிட்டோம். எப்படியோ அப்படி அந்த மாதிரி உள்ளவரும் பெரியார் எழுதியிருப்பார். அப்ப 350 ரூபாய் சம்பளம், 2 செகண்ட் கிளாஸ் டிக்கெட் உள்ள ஒரு அவ்வளவு பெரிய அளவு அப்படி பண்ணிட்டானுங்கன்ட்டு பெரியார் சொன்னாராம். கேட்டிருக்காரு, வர சொல்லுப்பா, நாம ஒன்னா கொடுத்துடலாம். பெரியார் அப்படி சொல்லல. என்ன சன்னம் கொடுக்காம போயிட போது வர சொல்லுட்டாராம். இவரு கொடுக்க மாட்டார்ல நம்மளால அப்படின்னு இருக்காரு. உடனே வந்துட்டாரு. இங்க செட்டியாருங்க எல்லாம் ஊர்வலம் எல்லாம் போனா அவசியம்னு கெஞ்சுறானுங்க. எங்காவது துண்டு போட்டு அங்க வஸ்திரத்தை மேல போட்டுதான் வாசிப்பார். அப்படின்னா வாசி வருவார், எல்லாம் வரமாட்டார். என்னமோ பண்ண வாசிங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நடந்தது என்ன செய்தி? அவருக்கு பின்னால் தான் திராவிடர் இயக்கம் எல்லா மேடைகளிலும் போய் அந்த ஊரில் யார் கீழாட ஜாதி என்று கருதப்பட்டார்களோ அந்த கழக தோழர்களை மேடையில் உட்கார வைத்து அனைவருக்கும் துண்டு போடுறது அதுக்கப்புறமா பழக்கமே வந்தது. துண்டு என்பது இந்த சாதாரண வரல, அங்கிருந்து துண்டு இடுப்புடன் துண்டு இங்க வர்றதுக்கே பெரிய போராட்டம். அப்படித்தான் வந்தது. அண்ணா இன்னும் கொஞ்சம் மாற்றினார். கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதனால் தோழர்கள்லாம் கைத்தறி துண்டுகளை வாங்கி போடுங்கள், போடுறது கூட கைத்தறி துண்டா போடு, கைத்தறி நெசவாளர் உதவாகட்டும்னு சொன்னார். அது அந்த காலம். பக்கத்துல உட்காந்து சாப்பிட விடல. கொஞ்ச காலம் மாறுகிறது. அடுத்து இவர் காலம் வருது, ராஜாஜி காலம். இது குலத்தொழில் தானே, குலத்தொழிலுக்குள்ள இழிவுதான். ராஜாஜி காலம், அதுல எல்லோருக்கும் பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம். இவங்களுடைய திறமைகள்லாம் சாதாரண திறமை இல்லை. இவங்கள எப்படி எல்லாம் பொய் பேசுவாங்கிறதுக்கு அவன் கல்லையே சாமி நம்மளை கொண்டு வைக்கிறவன் எவ்வளவு திறமைசாலியா இருக்கணும். அவன் என்ன பண்றான், 4 வர்ணம் என்ன தெரியுங்களா, இது டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொன்னான். டிவிஷன் ஆஃப் லேபர்னு உண்டு. அம்பேத்கர் சொன்னாரு, ஏய் டிவிஷன் ஆஃப் லேபர்ங்கிறது வேற, டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ். தொழிலை பிரிக்கவில்லை, தொழிலாளர்களை பிரிக்கிறீர்கள், ஏன்டா ஃப்ராடு பண்றீங்க பசங்கள? அதே மாதிரி ராஜாஜி சொன்னார், ஒகேஷனல் குரூப், ஒகேஷனல் கல்வி இருக்குல்ல, ஒகேஷனல் சில பிரிவுகள் படிக்கலாம், தொழிலை கத்துக்கலாம், அது மேலை நாடுகள் உண்டு. அதை போல நான் கொண்டு வந்தேன். இவங்கெல்லாம் எதுக்குறாங்க? மேலை நாடுகள் சொல்லுகிறான், பள்ளி கல்வி முடிந்த பின்னால் அவர்களுக்கு தொழில் கல்வி கற்றுக் கொடுக்கலாங்கிறான். இவன் 1வது 3வது பையனுக்கு எல்லாம் சொல்றான், உங்க அப்பன் தொழில கத்துக்கிட்டாங்கிறான். இது எப்படி ஒன்னாகும்? இந்த சொற்களை, இந்த மந்திர சனாதனம்னா என்ன தெரியுமான்னு சொல்லுவோம்ல நம்மால, என்னடா ஒன்றுடா அது ஒண்ணு. சமஸ்கிருதமா என்ன தெரியுமா? நம்ம சத்யராஜ் தான் ஒரு நிகழ்ச்சியில சொன்னாரு, என்ன நினைச்சு படிக்கலாம்னு ஆசை வந்தது. அப்புறமா சொன்னாங்க, இதை கல்விட்டு மட்டும் தான் பேச முடியுமா, மனுஷன்கிட்ட பேச முடியாதான், அது எதுக்குதான் நான் படிக்கல. சத்யராஜ் ஒரு கூட்டத்தில் பேசுறேன், அது ஏதாவது படிச்சு என்ன பண்றோம், கல்விட்டு தான் பேச முடியுமா, ஜனங்கிட்ட பேச முடியாதான், எனக்கு வேண்டாம் விட்டுட்டேன். அந்த மாதிரி எல்லாவற்றையும் விட்டு கட்டி அந்த சமஸ்த அனுபவத்தி இருக்குதுமா, அது இருக்குதுமா. நம்ம தமிழ் புலவன் கொஞ்சமா இவனு விடுவான கதை, கைவித்தகலா காலயந்திரம், இஷ்டு வாட்சி தான் சொல்லியிருக்கான், கைவித்தகலா காலயந்திரம். நம்ம தமிழ் புலவன் சொல்லுவாங்க, எல்லாரும் தூக்கு அடிக்கிறது தான். அப்புறம் அந்த கதை வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடும். அப்படி சொல்லி குலக்கல்வி வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு எதிரான போராட்டம். அந்த போராட்டத்தின் முடிவில் தான் ராஜாஜி ஓட்டுநர் பதவி விட்டுள்ளார். முடியாம என்னடா இவன் தொல்லையா போச்சு, எது பண்ணாலும் இது பண்றானுங்க போயிட்டாரு. அப்புறம் தான் காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். இது ஒரு கட்டம். குலக்கல்வியை விட்டு நம்ம வெளி வந்துடக்கூடாதுன்றதுக்கான முயற்சி. இப்போ ஒன்றிய அரசு விஸ்வகர்மா திட்டம் என்று கொண்டு வந்தது. 18 தொழில்களை அடையாளப்படுத்தினார்கள். இதை ஃபேமிலி என்டர்பிரைசஸ் என்றார்.
குடும்ப தொழில், இதை செஞ்சா உனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் தர்றேன். சரி, வட்டி இல்லாமல் தருகிறேன். ஆமா, நல்லா பண்ணு. என்ன பெரிய சக்கரம் சுத்துவான், சட்டி செய்யணும்னா நான் மோட்டரைஸ் பண்ணி கொடுத்துருவான், துணிக்கு இதாக கொடுத்துருப்பான். இதே சலவை தொழிலாளர் மாநாடு திருவான்மையூர் நடந்த போது ராஜாஜி சொன்னார், அவங்க எங்களுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணணும், சிறப்பு கல்வி கொடுக்கணும்னு சொன்னான். நீ எப்படி துணி வெள்ளையாக தொழில்களை பத்தி யோசி, இது ஏன் யோசிக்கிற என்று பதில் முதலமைச்சராக இருந்த போது மேடையில் பேசியவர். அதை எடுத்து விடுதலையில போட்டது கடுமையான விமர்சனத்தை தெரியாது எழுதினார். என்னடா ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இருக்கு. அது மாதிரி அவசரம். இப்போ ஒன்றிய அரசு 18 தொழில், அதை நீ செய்தால், ஹெரிடிட்ரியா செஞ்சுட்டு வர்ற தொழிலை செய்தால் உனக்கு பணம் தருவோம். நாம அதுல இருந்து வெளியே கொண்டு வர நினைக்கிறோம். அப்படியே மாற்றி தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். இதே இருக்கு. இங்கேயும் தொழிற்கல்வியில் பயிற்சி கொடுக்கிறார்கள். ஆனா எது கொடுக்குறாங்க? குலத்தொழிலும் கொடுக்கல, கைத்தொழில் மேம்பாட்டு திட்டங்கள், அதுல திறன் மேம்பாட்டு திட்டங்கள். அதுல என்ன எப்படி செய்யலாம்? எந்த ஜாதிக்கு எந்த தொழில் வேணா கத்துக்க திட்டம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அப்ப எப்படி மாற்றம்? நம்ம பார்வைக்கும் அவன் பார்வைக்கும் என்ன வித்தியாசம்? சில பேர் இதுக்கு திமுக ஒண்ணு சொல்லிடுவான், அது நீ பிஜேபியோட சேர்ந்தது முதல்ல திமுக தாங்க. ஆமா, உண்மைதான் சேர்ந்தது. ஏன் சேர்ந்து சும்மா சேர்ந்துட்டாங்களா? போய் கலைஞர் அதற்கு முன்னால் ஒரு ஒப்பந்தம் மினிமம் போடுறான்ல, கடைசியா போடுவான் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று போடுவார். அது போல ஒரு கையெழுத்து போட்டாங்க. என்ன அவர் போட்டாரு? நாம் கூட்டணியில் இருக்கிற வரை ராமர் கோயில் கட்டுதல், காஷ்மீரின் சிறப்புரிமையை பறித்தல், பொது சிவில் சட்டம், இது 3ஐ பற்றிய முன்னெடுப்புகள் எதுவும் நடக்கக்கூடாது. நான் கூட்டணிக்கு வரைக்கும் நான் போன பிளான் பண்ணிட்டேன். அதில் கையெழுத்து வாஜ்பாய் போட்டதுக்கு அப்புறம் தான் கூட்டு சேர்ந்தார் கலைஞர். இப்ப மாதிரி மிஸ்டர் வாங்க அப்படின்னு நான் போறது, உட்கார் நான் உட்கார வேண்டியதான் செஞ்சாங்க. அப்படி செய்யலையே. ஜெயலலிதா கூட கிடையாது. எல்லாம் பாய்ஸ் ஸ்டாண்ட்ல போயில பார்த்தான். எவனாவது அமித்ஷா போய் 2 மணி நேரம் உட்கார்ந்தா பார்த்தான். சுயமரியாதை என்பதும் கொள்கை உணர்வு என்பதும் சேர்ந்து இருப்பதுதான் முக்கியம். ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தனக்குள்ள எல்லைக்குள் சுயமரியாதை தத்துவத்தை விட்டு விடாமல், திராவிட இயக்க தத்துவத்தை அதிலிருந்து புரண்டு விடாமல் தொடர்ந்து செய்வது என்பதுதான் சிறப்பு. அதுக்குள்ள வரையறைகள் கொண்டுதான் அவங்க அந்த வட்டத்துக்குள்ள தான் செய்யணும். நம்ம எங்க வேணாலும் போலாம். கலைஞரே ஒரு முறை சொன்னாரு, என் கையில உளுந்து இருக்குது, கரண்டியில் வச்சுருக்கேன், ஏற்றி விட்டு பொம்பளை சும்மா கரண்டி வச்சு ஆட்டி பேசுற, நானும் ஆட்டி பேச முடியாது, உளுந்து கொட்டி போயிடும். எனக்கும் சில கடமைகள் இருக்கு, அந்த பொறுப்புகள் இருக்கு, அதை கையில வச்சுட்டு நான் பேசுறேன். கொஞ்சமா ஆட்டி பேச முடியும். அது மாதிரி சும்மா கட்டி பேசுற மாதிரி பேச முடியாது என்று அவர் சொன்னதை போலத்தான் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த வரையறைக்குள் நான் என்ன செய்ய முடியும்? இந்த முயற்சி. அடுத்து நீங்க சிறப்பு சில செய்திகளை எனக்கெல்லாம் வருத்தம் கொண்டது தோழமையாது, ஏன் அதை மக்களிடம் கொண்டது சேர்க்கவில்லை? கல்வி திட்டங்கள் எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பில் அப்பா இல்லாத, தந்தை இழந்த மாணவர்கள், தோற்று போனவர்கள், இடைநின்றவர்கள், டிராப் அவுட்ஸும் ஃபெயில் ஆனவனையும் கணக்கெடுத்தாங்க. ஃபெயில் ஆனவங்க எல்லாம் உடனே சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுத வச்சு அவங்களுக்கு தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து அவனை படிக்க வச்சு 1382 பேர் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டார்கள். அவர் 12ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே இவருடைய விருப்பத்தை கேட்டார். அடுத்து நீ எங்க போலான் இருக்க? நான் பிசிக்ஸ் படிக்கலான் இருக்கேன், கெமிஸ்ட்ரி படிக்கலான் இருக்கேன், MBBS போலான் இருக்கேன், பிகாம் போலான் இருக்கேன், ஏதோ சொல்றான். பட்டியலை வாங்கி அதற்கான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து தனியார் கல்லூரியிடமிருந்து கட்டணம் இல்லாமல், கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணம் இல்லாமல் இடங்களை வாங்கி, அரசாங்கம் வாங்கி இந்த பையனையும் உட்கார வச்சு அப்படி 1304 மாணவர்கள் இந்த ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தேடி இந்த ஆண்டு இப்ப எடுத்திருக்கிறாங்க, போன ஆண்டு எடுத்துட்டாங்க. சிறையில் இருப்போர் பிள்ளைகள், எய்ட்ஸ் நோயாளியின் பிள்ளைகள், இது சீர்திருத்த பள்ளியில் இருந்து வெளியே வந்த பிள்ளைகள், அவங்க எல்லாத்தையும் எடுத்து அவர்களை மீண்டும் இப்போது 12ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை இது முடிச்ச உடனே இவங்களை கொண்டு கல்லூரியில் சேர்க்க போகுது. அரசு முழு செலவு, அவருக்கு செலவில்லாமல் படிக்க வைப்பது. இந்த எண்ணம் யாருக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? யாரை பார்ப்பது என்பதுதான். நம்ம கலைஞரை பற்றி சொல்கிறேன், கலைஞருடைய நினைவு நாளில் பேசுற போது சொன்னேன். எல்லாரும் பாக்குறாங்க, கலைஞர் தான் பார்த்தாரு. கார்ல போனவங்க அப்படி நம்ம மக்களே பார்க்க மாட்டான்ல, ஒன்றிய சேவை பாக்குறதே கஷ்டமா இருக்கும்.
அது எப்படிதான் போவார் அவர் சாதாரண போக முடியாது. ஆனா கலைஞர் கார்ல போயிருக்காரு, கீழே பார்த்துட்டு போயிருக்காரு. கார் ஊத்திட்டு இருக்கான், சாக்கு போய் சுத்திட்டு ஊத்திட்டுலாம். உடனே கலைஞர் சொன்ன ஆணை பிறப்பித்தார், அவங்களுக்கு எல்லாம் ஜாக் போட்டு வாங்கி கொடு, கிளவுஸ் வாங்கி கொடு. எப்படி வெறுங்காலில் வெறுங்காலில் கார் ஊத்திட்டு இருக்கான்.